விண்ணில் சீறி பாய்ந்த PSLV-C-60 ராக்கெட் மீண்டும் மைல்கல் சாதனை நிகழ்த்தி காட்டிய இஸ்ரோ. இஸ்ரோவின் PSLV-C-60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்தியாவின் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய 2வது தளத்தில் இருந்து PSLV-C-60 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்திய ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டிற்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக தலா 220 கிலோ எடை கொண்ட ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என 2 சிறிய விண்கலன்களை அந்த ராக்கெட் சுமந்து சென்றது. மேலும் இந்த ராக்கெட்டில் 24 ஆய்வு கருவிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் 14 ஆய்வு கருவிகள் இஸ்ரோ தயாரித்ததாகவும் மீதமுள்ள 10 கருவிகளும் கல்வி நிறுவனங்களும் பிற தனியார் நிறுவனங்களும் தயாரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் PSLV-C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் ராக்கெட்டில் இருந்த 4 அடுக்குகளும் சரியாக ராக்கெட்டிலிருந்து பிரிந்ததாகவும், குறிப்பாக 4வது அடுக்கில் இருந்த 2 விண்கலன்கள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஸ்பேடெக்ஸ் பணிக்காக PSLV-C-60 ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்த ராக்கெட் செயற்கைக்கோள்களை சரியான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி இருக்கிறது. செயற்கைக்கோள்களை சரியான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்திய PSLV-C திட்டத்தின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் வாழ்த்துக்கள். மேலும் ஸ்பேடெக்ஸ் குழு 2 சிறிய செயற்கைக்கோள் கட்டமைப்புகளை பயன்படுத்தி மிகவும் புதுமையான செலவு குறைந்த செயல் விளக்க பணியில் ஈடுபட்டுள்ளது என சோம்நாத் தெரிவித்தார்.